உலகத்தின் பெரும் பகுதிய தன்னுடைய ஆட்சியின் கீழே கொண்டு வந்தவரு மாவீரன் அலெக்சாண்டர். அவர் தன்னுடைய போருக்கு தேவையான குதிரைகளை தானே தேர்ந்தெடுப்பார். அவர் தேர்ந்தெடுக்கும் முறை சற்று வித்தியாசமானது. பல நாட்களா குதிரைகளை லாயத்துல அடைச்சி வைப்பாங்க. குதிரைகளுக்கு தண்ணீர், உணவு எதுவும் கொடுக்க மாட்டாங்க. குறிப்பிட்ட ஒரு நாள் ஒவ்வொரு குதிரையையும் ஒவ்வொன்னா திறந்து விடுவாங்க. அப்படி திறந்து விடும்போது குதிரைகளுக்கு எதிரே நீர்வீழ்ச்சி மாதிரி தண்ணீரை விழச் செய்வாங்க. திறந்துவிட்ட குதிரை திறந்துவிட்ட உடனே கடுமையான பசி தாகத்தால அந்த நீர்வீழ்ச்சியை நோக்கி பாஞ்சி போகும். அந்த நேரம் குதிரைய பழக்குகிற பயிற்சியாளர் அந்த குதிரைக்கு சைகை காண்பிக்கிறது மாதிரி ஒரு விசில் அடிப்பாரு. எந்த குதிரை அந்த விசில் சத்தம் கேட்டு ஓட்டத்தை நிறுத்தி விசில் வந்த திசைய திரும்பி பாக்குதோ அந்த குதிரைய அலெக்சாண்டர் தன்னுடைய படைக்கு தேர்ந்தெடுப்பார். மற்ற குதிரைகள் மற்ற காரியங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும்னு வரலாறு சொல்லுது. நாமும் மேலானவைகளை நாடி பரலோகத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்முடைய ஓட்டத்துல நம்மள திசை திருப்புற பல கவர்ச்சியான விஷயங்கள், பரவசமூட்டும் பொருட்கள், ஆசைகளை தூண்டுகிற காட்சிகள் வரலாம். இது எல்லாத்தையும் தவிர்த்து நாம நம்முடைய தேவனின் சத்தத்துக்கு செவி கொடுத்து எச்சரிப்பை கவனிச்சு அதன்படி நடந்தா நம்முடைய இலக்கை அடையலாம். அவருடைய மந்தைக்குரிய ஆடுகளா இருக்கலாம். இல்லனா வெற்றி இல்ல, நிராகரிக்கப்படுவோம். மண்ணுக்காக விண்ணை விட்டுவிட வேண்டாம், ஜாக்கிரதையா இருப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாயிருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாயிருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாயிருப்போமாக அப்படின்னு பரிசுத்த வேதாகமமும் நமக்கு அறிவுறுத்துது.